பூர்த்தி செய்த வாக்காளர் திருத்த படிவங்கள் இன்று முதல் மீண்டும் வீடு வீடாக பெறப்படுகிறது. புதுவை யூனியன் பிரதேசத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி கடந்த 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான கணக்கெடுப்பு படிவத்தை தேர்தல் துறை அதிகாரிகள் தந்தனர். புதுவை தமிழக தலைமை தேர்தல் அலுவலக இணையத்தில் இதற்காக கடந்த 2002ஆம் ஆண்டு ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி பழைய தகவல்களை பெற முடியும். வயது மூத்தோர், உதவி தேவைப்படும் வாக்காளர்களுக்கு உதவ தன்னார்வலர்களும் இப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். படிவத்தை பூர்த்தி செய்து அளிக்கும் போது எந்த ஆவணத்தையும் தர வேண்டியதில்லை. இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் படிவங்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று பெறப்படுகிறது. இதுகுறித்து தேர்தல் துறை அதிகாரிகள் கூறுகையில், புதுவையில் 10.21 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இதில் வீடு தேடி சென்று 90% படிவங்கள் தரப்பட்டுள்ளன. மீதி விடப்பட்ட வாக்காளர்களுக்கு வீடு தேடி சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் தர நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று முதல் ஒவ்வொரு வீடாக சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை அதிகாரிகள் பெறுவார்கள். படிவங்கள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்பார்கள். தேவைப்பட்டால் உதவி செய்து பூர்த்தி செய்வார்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் பூர்த்தி செய்து வாக்காளர்கள் படிவங்கள் தர கோருவோரும் சிறப்பு முகாம்களும் 1 மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் என்றனர். பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் முறைப்படி அந்த கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும், சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை என்றும், புதுச்சேரியில் நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், பாஜகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் தான் முறைப்படி அந்த கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டேன். நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வேன் என்று கூறிய சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் தான் எதிர்க்கும் பல பிரச்சினைகளுக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள். ஆனால் மத்திய அரசு மாநிலத்திற்கு கொடுத்த பணத்தையே புதுச்சேரி அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் சுகாதாரம், சுற்றுச்சூழல் சரியில்லை என்று கூறியவர், அனைத்திலும் ஊழல் செய்ய மட்டும்தான் பார்க்கிறார்களே தவிர நல்லது செய்ய வேண்டுமென்ற நோக்கம் இல்லை என்றும், புதுச்சேரி மக்கள் தங்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்கிறார்கள், நல்ல ஆட்சியை கொடுப்போம் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே 65,000 குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த நிலையில் தற்போது அது 1.5 லட்சத்தை கடந்துள்ளது. அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளதால் எங்களை நம்புகிறார்கள். நாங்கள் சம்பாதிக்கவோ ஊழல் செய்யவோ அரசியலுக்கு வரவில்லை, நல்லாட்சி கொடுப்பதற்காக மட்டுமே வந்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். கால் சென்டர் மற்றும் தவறாக பயன்படுத்தப்படும் இணையதளம், மொபைல் ஆப்கள் தொடர்பாக சைபர் கிரைம் எஸ்பி ஸ்ருதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிபிஓ மற்றும் கால் சென்டர் நடத்துபவர்கள் மத்திய மாநில அரசிடமிருந்து முறையான அனுமதி பெறுவது கட்டாயம். மத்திய தொலைத்தொடர்பு துறையிடம் முறையான அனுமதி பெற்ற பிறகே தங்கள் சேவையை தொடர வேண்டும். அவ்வாறு அனுமதி பெறாதவர்கள் உடனடியாக மத்திய மாநில அரசிடமிருந்து உரிய அனுமதி பெற வேண்டும். மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்களை உருவாக்கி சைபர் குற்றங்களில் ஈடுபட்டாலும், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு சைபர் குற்றம் புரிவதற்கு உருவாக்கி கொடுத்தாலும் சட்டப்படி குற்றமாகும். ஆனால் அந்த ஆப் மற்றும் இணையதளம் உருவாக்கி கொடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் தனியார் செவிலியர் கல்லூரிக்கு 2 வாரங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனகச்செட்டிக்குளத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் செவிலியர் கல்லூரிகள் பயிலும் மாணவிகள் மருத்துவமனையில் பயிற்சிக்காக சென்றபோது அங்கு எக்ஸ்ரே பிரிவில் டெக்னீஷியனாக பணிபுரியும் 2 ஊழியர்கள் சில மாணவிகளிடம் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் உள்ளீட்டு புகார் குழுவிடம் புகார் தெரிவித்தனர். அவர்களும் விசாரணை நடத்தி குற்றம் நடந்ததை உறுதிப்படுத்தினர். இந்நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை கண்டித்தும் இதில் தொடர்புடையவர்களை பணிநீக்கம் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இந்நிலையில் மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரிக்கு 2 வாரங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கட்சியின் மெத்தன போக்கை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவப்பேட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் மங்கலம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் மங்கலம் தொகுதியின் வடக்கு பகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜ் கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, சிறுபான்மையினர் தலைவர் ஹாசான், மகளிரணி தலைவி நிஷா, சேவாதள தலைவர் வீரமோகன், மாநில செயலாளர் செந்தில்குமரன், வெளியூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு சம்பந்தமாக பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டு தற்போது மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக மாபெரும் கண்டன பேரணிகள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், 5 லட்சம் வாக்காளரிடம் கையெழுத்துக்களை பெறுவதற்கான இயக்கம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், தற்போது புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசின் அவல நிலையை எடுத்துக் கூறினார். மேலும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாநில, மாவட்ட மற்றும் மங்கலம் தொகுதி நிர்வாகிகள், கனுவப்பேட்டை ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரும்பார்த்தபுரம் பைபாஸில் குப்பை கொட்டுவதை படம் பிடித்து அனுப்பினார். ரூபாய் 2000 சன்மானம் வழங்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலையில் குப்பைகள், கழிவுகள் கொட்டப்படுவதை தொடர்ந்து உள்ளாட்சித்துறை உத்தரவின் பேரில் உழவர்கரை நகராட்சி தூய்மை பணிகளில் ஈடுபட்டது. கிரீன் வாரியர் நிறுவனம் மூலமாக குப்பைகள் அகற்றி கழிவுகள் சமன் செய்யப்பட்டது. அப்பகுதியில் குப்பைகள் கொட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அப்பகுதியில் வாகனங்கள் மூலமாக குப்பைகள் கொட்டப்படுவதாக புகார் வந்துள்ளதால் உடனடியாக அவை சுத்தம் செய்யப்பட்டது. குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்கவும், அபராதம் விதிக்கவும் நகராட்சி ஊழியர்கள் அடங்கிய குழுக்கள் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலையில் குப்பை, கழிவுகளை கொட்டும் வாகனங்களின் விவரங்களை புகைப்படம் எடுத்து நகராட்சியின் வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிப்பதற்கு ரூபாய் 2000 சன்மானம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அனைத்து கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் 33 மாத 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத் தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். தொடர்ந்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 6 பேர் ரூபாய் 1.92 லட்சம் இழந்துள்ளனர். கொரவெளிமேட்டை சார்ந்த நபர் ஆன்லைன் மூலமாக லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரளா லாட்டரியில் 8 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து லாட்டரி பரிசு பணத்தை பெற செயலாக்க கட்டணம் மற்றும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை நம்பி 78,220 ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். உருளைப்பேட்டையை சார்ந்தவர் 68,598, புதுச்சேரியை சார்ந்தவர் 22,490, கதிர்காமத்தை சார்ந்தவர் 6,500, சண்முகாபுரத்தை சார்ந்தவர் 9,000, முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் 7,549 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,92,357 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உழவர்கரை பகுதியில் திருநாய்களுக்கு உணவளிக்கும் இடங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்றம் திருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிப்பதால் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் வாகனங்களில் செல்வோருக்கும் இடையூறுகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுவதால்
இதனை தவிர்க்க பொது இடங்களில் திருநாய்களுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். நகராட்சிக்குட்பட்ட ஒவ்வொரு வார்டு பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாமல் திருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேகமான இடங்களை அடையாளம் கண்டு அந்த இடங்களில் மட்டுமே உணவளிக்குமாறு அறிவிப்பு பலைகள் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சி ஒவ்வொரு வார்டிலும் தெருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேகமான இடங்களை அடையாளம் காணும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து குடியிருப்பு நலச்சங்கங்கள், விலங்குகள் நல ஆர்வலர்கள் தங்கள் பகுதிகளில் தெருநாய்களுக்கு உணவளிக்க ஏதுவான இடங்கள் இருப்பின் அவற்றின் விவரங்களை உழவர்கரை நகராட்சியின் வாட்ஸ்அப் எண்ணில் 2 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆங்கில ஆசிரியர் அலோன்சோ போப் சவரி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோனிராஜ் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் VS வெங்கடேசன், திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் சண்முகப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அவர்களின் திறமைகளை பாராட்டினார்கள். அறிவியல் ஆசிரியர் சண்முகப்பிரியா கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த சிறந்த அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுத்தார். ஆசிரியர் கார்த்திக் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்ராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை கோமதி தலைமையில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் பெண் கல்வி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களின் படைப்புகளையும் பார்வையிட்டார். ஆசிரியைகள் AR மேரி ஜெசிந்தா, ரூபீனா, ஆரோக்கிய மேரி நடுவர்களாக பங்கேற்றனர். மாணவர்கள் அறிவியல், கணிதம், ஆங்கிலம், தமிழ், சமூக அறிவியல் என 200க்கும் அதிகமான படைப்புகளை செய்து காட்சிப்படுத்தினார்கள். பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் படைப்புகளை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். பள்ளியின் வாயிலில் இருந்த டைனோசர் உருவம் மாதிரி, வாக்குச்சாவடி மூலிகை தோட்டம், ஏகாசுவின் மாதிரி வடிவம், ஏவுகணையின் மாதிரி வடிவம் காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் பல அறிவியல் காட்சியின் சிறப்பு அம்சங்களாக இருந்தன. இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்களும் மற்றும் மாணவர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர். திருநள்ளாற்றில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட முதியோர்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் புதுச்சேரி அரசின் உதவித்தொகைக்கான அடையாள அட்டைகளை சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார். முன்னதாக பேசிய GNS ராஜசேகரன் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் தற்பொழுதும் தொடர்ந்து செய்து வருவதோடு வருங்காலங்களிலும் சிறப்பாக மக்களுக்கான திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். தேர்தலின் போது பலர் நாம் தேர்தலுக்கு பிறகு திருநள்ளாற்றில் இருக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர். ஆனால் தற்போது வரை நாம் இங்குதான் இருக்கிறோம். இப்படி கூறியவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதிக்குள்ளாக அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வந்து சேரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட திரளான பாஜகவினர், திருநள்ளாறு பகுதியின் பொதுமக்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாட்டில் அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 17வது மாநில மாநாடு கொய்யவரபாளையத்தில் நடைபெற்றது. மாநாட்டையொட்டி சாரம் அவ்வைத்திரள் ஜீவா சிலையிலிருந்து இளைஞர்கள் ஊர்வலம் தொடங்கியது. போதைக்கு எதிரான போராட்ட சுடர் கொடியை முன்னாள் மாநில தலைவர் சரவணன் தர மாநில குழு உறுப்பினர்கள் அஜித்குமார், ஜெயபிரகாஷ் பெற்றுக் கொண்டனர். அங்கிருந்து சுடர்கொடி ஊர்வலம் நடைபெற்றது. மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் கொடியேற்றினார். மாநாட்டிற்கு மாநில தலைவர் கௌசிகன் தலைமை தாங்கினார். விண்ணரசன், கவியரசன், வினோத்குமார், சிந்து, ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜெயராஜ் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார்.
அகில இந்திய தலைவர் ரஹீம், மத்திய செயற்குழு உறுப்பினர் ஜெய்க்ஸ் தாமஸ், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், பொருளாளர் ரஞ்சித் குமார், பிரவீன்குமார் பங்கேற்று பேசினர். மாநாட்டில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில குழு உறுப்பினர் நிலவழகன் நன்றி உரையாற்றினார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலம் சார்பாக சமீபத்தில் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள தீவிர வாக்காளர் திருத்த நடைமுறைகள் குறித்து அவசர மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர் அபீப் ரஹ்மான் தலைமையில் வானரப்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் முகமது யூசப் கலந்து கொண்டு SIR நடைமுறைகள் குறித்தும் அதில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் எடுத்துரைத்தார். SIR படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. சமீபத்தில் பீகாரில் சுமார் 45 லட்சம் மக்களின் வாக்குரிமை பறிபோனது. அது மட்டுமல்லாமல் அவர்களின் குடியுரிமையும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது என்றும் தற்போது 12 மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ள இந்த SIR நடைமுறைகள் தமிழகத்திலும் வேரியம் எடுத்துள்ளது. நிர்வாகிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கிளைகள் மூலமாக முகாம்கள் அமைத்து எந்த ஒரு வாக்காளரின் வாக்குரிமையும் விடுபடாத அளவில் விழிப்புணர்வோடு இருந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க உதவிகள் செய்திட வேண்டும் என்றும் கூறினார். அதேபோல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களில் விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது தொடர்பான தகவல்கள், வீடியோக்கள் உள்ளன. அவற்றை சமுதாயம் பயன்படுத்தி கொண்டு வாக்குரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்றும் பிப்ரவரி 2026 முழுமையான வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதியான அனைவரின் வாக்குரிமையும் பெற்றிடும் வகையில் உழைத்திட வேண்டும் என்றும் கூறினார். இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட கிளை நிர்வாகிகள், மாவட்ட பேச்சாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ரூபாய் 11.23 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் மேற்கே நல்லூர் கொச்சிப்பாளையம் வரை ரூபாய் 11.23 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா காலை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் EN ஸ்ரீநாத், இளைநிலை பொறியாளர் G பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் தினேஷ், புதுச்சேரி JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பட்டினத்தார் கார்டன் பகுதியில் சுமார் 47 லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் பல ஆண்டு காலமாக புதைவிட கேபிள் இல்லாமல் உள்ள பட்டினத்தார் கார்டன் பகுதிக்கு அப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரின் பெருமுயற்சியால் அங்கு வசிக்கும் 100 குடும்பங்களுக்கு சுமார் 2-3 கிலோமீட்டர் அளவிற்கு புதைவிட மெயின் கேபிள் மற்றும் அனைத்து வீடுகளுக்கும் புதைவிட கேபிள் இணைப்பு மற்றும் அங்குள்ள தெருவிளக்குகளுக்கு புதைவிட கேபிள் இணைப்பு ஆகியவை சுமார் 47 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ரமேஷ், செந்தில்குமார், செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர்கள் திலகராஜ், சசிகுமார், இளைநிலை பொறியாளர்கள் செல்வமுத்தையன், லோகநாயகி மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதியின் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில்
தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறிப்பாக நோனாங்குப்பம் படகு குழாமிலிருந்து அரியங்குப்பம் காவல் நிலையம் வரை மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெடுஞ்சாலையில் மைய தடுப்பு சுவர் அமைக்க சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி ரூபாய் 60 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அரியங்குப்பம் காவல் நிலையம் முதல் நோனாங்குப்பம் படகு குழாம் வரை மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் கண்ணன், இளைநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் மணவெளி தொகுதியின் பாஜக நிர்வாகிகள், அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு வீதிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்புகளுக்கு புதிய சாலை மற்றும் வடிகால் வசதி கேட்டு அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த பணிகளை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் பொறுப்பு ஆணையர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தாளர் தொகுதியின் தலைவர் லட்சுமிகாந்தன், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.